ஒரு நினைவூட்டு. வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகும். அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கணமாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அகத்தவத்தின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்காக பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு ஒரு சிறப்பான துரிய தவத்தை இயற்றி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களை எல்லோரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு அகத்தவத்தின் அற்புதங்கள். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பியதை விரும்பியவாறு பெற தவத்தால் மட்டுமே இயலும் என்கிறார் திருவள்ளுவர். அகத்தவம் என்பது புற உலகை தேடி வேண்டாத செயல்களில் ஈடுபடும், அதாவது அலைபாயும் மனதை ஒருமுகப்படுத்தி தனது சுய உணர்வு மற்றும் ஆன்மீக ஆற்றலை அறிவதற்காக உடலின் உள்ளே மனதுக்குள்ளாக செய்யப்படும் தியான பயிற்சி ஆகும். ஆன்மீகத்தில் இது அக வழிபாடு என்றும் உள்ளுக்குள்ளாகவே இறைவனை தேடுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு முன்பு நாம் என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அதே போல் உடலிலே சக்தி ஏற்படும். அந்த சக்தியின் காரணமாக அதே எண்ணம், அதே செயல் திரும்ப திரும்ப உண்டாகிறது. நாம் இப்பொழுது எண்ணத்தை ஒழுங்குபடுத்த மனதிற்கு முறையான பயிற்சி அவசியமாகிறது. நம்முடைய மனதை நம்முடைய விருப்பப்படி நடத்தி நாம் அடைய வேண்டிய எல்லா பேறுகளையும் எல்லா லட்சியங்களையும் வாழ்க்கையிலே அடைய முடியும். அதற்குரிய பயிற்சியை தான் யோகம் என்றும் அகத்தவம் என்றும் லயம் என்றும் சொல்வார்கள். பதஞ்சலி யோகத்தில் மனதை ஒருநிலைப்படுத்த அஷ்டாங்க யோகம் குறிப்பிடப்படுகிறது. ஆன்மீக விழிப்புணர்வு, மன அமைதி மற்றும் ஆரோக்கியமான உடலை அடைய உதவும் 8 படிநிலைகள் இவை. இயமம், உலகளாவிய ஒழுக்கம் மற்றும் தீங்கு செய்யாமல் வாழ்தல், அதாவது கொல்லாமை, உண்மை பேசுதல், களவு செய்யாமை, புலனடக்கம், பேராசை இல்லாமை. நியமம், சுய ஒழுக்கம் மற்றும் தனிநபர் தூய்மை, அதாவது உடல் மற்றும் மன தூய்மை, மனநிறைவு, தவம், தன்னுணர்வு, இறை நம்பிக்கை. ஆசனம், உடலை ஆரோக்கியமாகவும் சீராகவும் வைத்திருக்க உதவும் உடற்பயிற்சிகள் மற்றும் யோக நிலைகள். பிராணாயாமம், மூச்சு கட்டுப்படுத்துதல் மற்றும் சீரமைத்தல் மூலம் உயிர் ஆற்றலை அதிகரித்தல். பிரத்யாகாரம், புலன்களை வெளி விஷயங்களில் இருந்து மீட்டு உள்முகமாக திருப்புதல். தாரணை, மனதை ஒருமுகப்படுத்துதல் அல்லது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவித்தல். தியானம், ஒருமுகப்படுத்திய மனதை இடையூறு இன்றி குறிப்பிட்ட இலக்கின் மீது தொடர்ச்சியாக நிலைநிறுத்துதல். சமாதி, முழுமையான விழிப்புணர்வு நிலை, ஆன்மாவும்
பிரபஞ்சமும் ஒன்றாக இணையும் நிலை. இந்த 8 உறுப்புகளையும் முறையாக பின்பற்றுவதன் மூலம் ஒரு மனிதன் தன் உடலையும் மனதையும் முழுமையாக கட்டுப்படுத்தி உயர்ந்த நிலையை அடைய முடியும். அகத்தவம் என்பது புறத்தில் உடலை வருத்துவதோ வேடமிடுவதோ அல்ல. மாறாக மனதை ஒருமுகப்படுத்தி புற இச்சைகளை அடக்கி ஆன்மீக அறிவால் உள்ளே இருக்கும் இறை ஒளியை உணர்வதே ஆகும். இதனை தனது திருமந்திரத்தில் சாத்திரம் ஓதும் சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போதும் மரித்து உள்ளே நோக்குமின், மேலும் ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை, நமனும் அங்கு இல்லை என்கிறார் திருமூலர். புறச்சடங்குகளையும் வெறும் சாத்திரங்களையும் ஓதுவதை விட்டு மனதை அடக்கி தியானிக்க வேண்டும். புற வழிபாடுகளை காட்டிலும் அகத்தவம் புரிபவர்கள் சிறந்தவர்கள் ஆவார்கள். அகத்தவம் மூலம் உடம்பை நீண்ட காலம் ஆரோக்கியமாக நிலைநிறுத்தி இறுதியில் பிணியாய்த்து இவனின் திருவடி நிழலை அடைய முடியும் என்பது திருமூலரின் அசைக்க முடியாத ஆன்மீக கொள்கையாகும். தமிழுக்கு இலக்கம் வகுத்த அகத்தர் அகத்தவம் மூலம் மனிதனின் உயிர் ஆற்றலை வளர்க்கும் வழிகளை விளக்குகிறார்கள். புற வழிபாடுகளை கடந்து இறைவனை தனக்குள் உணரும் ஆன்மீக தத்துவத்தை அவர் விளம்புகிறார்கள். அகத்தியர் அருளிய ஞானத்தின்படி தவம் என்பது மூச்சுக்காற்றை முறையாக கட்டுப்படுத்தி உயிரை உணரும் கலையாகும். மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து ஆக்ஞா மற்றும் துரிய நிலை போன்ற மூளையின் குறிப்பிட்ட நரம்பு மூச்சுக்களில் நிலைநிறுத்துவதே அகத்தவம். நம் உடம்பில் ஓடும் பிராணசக்தியே, அதாவது காந்த ஆற்றல் கடவுளின் வடிவம் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். இந்த உயிர் சக்தியை கண்டறிந்து பெருக்கினாலே பேரின்பம் அடையலாம் என்பது அகத்தியர் வாக்கு. ஒரு சில மூல மந்திரங்கள் மனதிற்குள் உச்சரித்து அகத்தவத்தில் ஈடுபடும் போது அகத்தில் இறையொருள் ஒளிரும் என்பது அகத்தியரின் கருத்து. இறைவனை காண அகத்தவம் தேவை என்பதை கண்ணதாசனும் தன் பாடல் வரிகளில் குறிப்பிடுகிறார். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தியானம் மற்றும் அகத்தவம் மனதை ஒருமுகப்படுத்தும் பொருட்டு மனம் என்னும் கோயில் தனில் மாசிலா ஜோதிதனை நினைத்து நின்றால் அவன் அருள் கிட்டுமடா என்றும் பாடியுள்ளார். கவியரசு அவர்கள் அகத்தில் இறைவன் இருப்பதையும் மனதை ஒருமுகப்படுத்துவதன் அவசியத்தையும் தனது அர்த்தமுள்ள இந்து மதம் மூலமும் மனம் ஒரு குரங்கு, அதை தாவவிட்டால் தப்பி ஓடவிட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும் என்கிறார். அதாவது அகத்தவம் செய்து மன ஒருநிலைப்படுத்தாவிட்டால் அது அருங்குணங்களை சீரமைக்காமல் பஞ்சமா பாதகத்தில் தள்ளிவிடும் என கூறுகிறார். பௌத்தத்தில் அகத்தவம் என்பது விழிப்புணர்வு, மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் உள்நோக்கு விபாசனா ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. மனதை அமைதிப்படுத்தி ஆசைகளுக்கான காரணத்தை உணர்ந்து நிஜமான உண்மையை அறிவதே அகத்தவம் என்கிறார் புத்தர். இதன் முக்கிய கருத்துக்களாவன சதி, மூச்சுக்காற்று, உடலின் அசைவுகள் மற்றும் எண்ணங்களின் ஓட்டம் ஆகியவற்றை தீர்ப்பின்றி கவனிப்பதே தவம். அகப்பார்வை விபாசனா, எதையும் வெளிப்புறமாக தேடாமல் தன் உடலிலும் மனதிலும் நிகழும் மாற்றங்களை பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் நடுநிலையாக புரிந்து கொள்ளல். துன்பங்களின் வேர் தவத்தின் மூலம் ஆசை வெறுப்பு அறியாமை ஆகியவைதான் மன துயரங்களுக்கு காரணம் என்பதை உணர்ந்து அதை வேறொருக்க முடியும். தற்போதைய கணம் கடந்த கால கவலைகளையும் எதிர்கால கனவுகளையும் தவிர்த்து நிகழ்கால கணத்தில் முழுமையாக நிலைத்திருப்பதே சிறந்தது. இறைநிலை உணர்தல் வாழ்வின் நோக்கத்தை அடைய தவம் இயற்றுவது மிக இன்றியமையாதது. வினைப்பதிவுகளை நீக்கி தூய்மை செய்வதற்கு தவமும் அறமும் உதவுகின்றன. அறுத்தன ஆறினும் ஆண் இனம் மேவி அறுத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம். ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தன ஈசனை வேண்டி நின்றானே. வண்ணம் பதம் மந்திரம் தத்துவம் கலை புவனம் என்னும் 6 வழிகளாலும் அத்தத்துவங்களாலும் பசு தன்மையை பேணி
ஐம்புலன்களால் எண்ணற்ற துன்பத்தை தேடுகின்றோம். ஒன்றல்ல பல கொடிய வினைப்பயன்கள் இதனால் தொடர்கின்றன. இதனால் வெறுப்புற்ற மனதினராய் வாழ விருப்பற்று நிற்கின்றோம். எமது சக்தியால் இதனை மாற்ற இயலாது என்னும் நிலையில் இறைவனை வேண்டி நிற்கின்றோம். வேண்டுதல் புறத்தே பிறக்கின்றது, தேடுதல் அகத்தே பிறக்கின்றது. அதே அகத்தேடுதலே இறைவன் தன்னை வெளிப்படுத்தும் வழியாகவும் உள்ளது என்ற மெய்யுணர்வு தோன்றுகையில் அதே அகத்தேடுதலை பயன்படுத்தியே பொய்யிலிருந்து நீங்கி மெய் சார்ந்து வழியில் அமைதியும் ஆனந்தமும் ஏற்படுகிறது என்பது மெய்கண்டார் அனுபவம். திருமந்திரத்து இம்மந்திர பொருள் அன்றைய மனிதனும் இன்றைய மனிதனும் நாளைய மனிதனும் ஒரே மனிதத்தன்மையை தான் கொண்டுள்ளோம். எங்களின் புறம் மாறலாம், வளரலாம், விஞ்ஞானமயமாகலாம், பூகோளமயமாகலாம். ஆனால் மனிதன் மாறவில்லை, மாறவும் முடியாது. மானிடம் என்றும் மானிடமாகவே இருக்கும். ஆசைகளும் தேவைகளும் மானிடத்தின் இயல்பு. அதனை வென்றிட வழிகாட்டுவது தெய்வீகத்தின் இயல்பு. அதுவே அகத்தவம். மானிடமும் தெய்வீகமும் கொண்டதுதான் ஆன்மா. அதனை ஆன்மா உணரும் போது அந்த உயிரின் சொல், செயல், சிந்தனை தெய்வீகமானதாக மாறும். இந்நிலை எய்த பெற்றவர்களே சித்தர்கள். நம்மை பந்தத்தில் கட்டி போடுதல் என்பது பசுவை கொண்டு போய் மாட்டுத் தொழுவத்தில் கட்டுதல் போன்ற செயல். இதனாலேயே உயிர் என்றாலே பசு எனும் அழகான உவமானம் பெற்றது. இறைவன், உயிர் பசு, உலகம் பாசம். இது நம் முன்னோர் இவன், உயிர், உலகம் என்றும் உள்ள முப்பொருள்கள் பற்றி சொன்ன விளக்கம். பதி நிலையானது, பசு தலைகளால் கட்டுண்டது. உலகம் மாறுவது மாயமானது. எந்த ஒன்று முன் ஒரு கணத்தில் இருந்தது போல் அடுத்த கணத்தில் இல்லாது மாறிக்கொண்டிருக்கிறதோ அது மாயை. இதனை இயங்கியல் தன்மை என்பர். நிலையான பதி, இயங்கும் தன்மையான உலகம், இரண்டுக்கும் நடுவே தன் வினைகளால் கட்டுண்ட நிலையில் உயிர் உலகினை காண்கிறது. பதியை காணவில்லை, கண்டதையே உண்மை என நினைக்கையில் மயக்கம். உயிர் மயங்குகிறது, ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாகிறது. மாறுவன மாறுகிறது, மாயையில் உயிர் தவிக்கிறது. நிலையானது பதி, அதை பசு சார்ந்தாலே தனக்கு அமைதி என பகுத்தறிகிறது. ஆனந்த நிலையான பதியை ஆன்மா தேடுகிறது. தன்னிலும் மேலானது அது என உணர்கையில் அதை வழிபட முயல்கிறது. அதனை தொடரவென அதை தொழுகிறது. இதனையே மாணிக்க வாசகர் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் என்கிறார். இறந்த பின் அல்ல, இருக்கின்ற போதே பேரின்பத்தில் திளைக்க வைப்பது இறைவனை தொழுதல் என்பது திருவாதவூரார் கூற்று. ஞான நூல் ஓதுவித்தல், நல் பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல் நன்றா, ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறை அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை என்பது சிவஞான சித்தியார் பாடல் வரிகள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லின்படி ஊன் பற்றி நிறை உணர்வுறு மந்தி பற்றி பற்றதலை படும் தானே. திருமந்திரம் தவமொழி, அதுவே வாழ்வு தருமொழி. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் உணர்தன் மக்களை செயல்பட வைக்கும் அழைப்பு மொழி. ஊன்றி நின்று தீர்ப்பிக்கும் இத்திருமந்திரத்தை பற்ற தலைவனாம் இறைவன் அதன் வழி காண பெறும். தானமும் கொண்டே வினைக்கடல் வென்று அருட்கடல் புகலாம். திளைக்கும் வினைகடல் தீர்வுறும் தோணி இளைப்பினை நீக்க இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறமே துணையாமே. நாம் வினைக்கடலில் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனை நம் வாழ்வு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த வினைக்கடலை கடக்க தோணிகளாக இன்பங்களை நீக்க இரு வழிகள் உள்ளன. நமக்கும் நம் சுற்றத்தவர்க்கும் குற்றமற்ற தன்மையையும் புகழையும் தரும் தவம், அறம் என்பவற்றை மேற்கொள்வதே அவ்வழிகள். இதில் தவம் என்பது உற்ற நோய் நோற்றல், உயிர்க்கு உருகண் செய்யாமை. அற்றே தவத்திற்கு உரு என்கிறார் வள்ளுவர். தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்து
உறுதியுடன் அத்துன்பத்தை கடந்து செல்லுதல், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், இதுவே சிறந்த தவம் என்பது வள்ளுவர் பெருமான் வாக்கு. இதனையே நம் மகரிஷியும் நன்மை பிறர்க்கு அளித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன்தோர் என ஞான களஞ்சியத்தில் விளக்குகிறார்கள். பிரபஞ்சத்தின் ஆதிநிலை இறைநிலையை தனக்குள்ளும் உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்குள்ளும் உணர்ந்த ஞானிகள் தான் வேறு பிறர் வேறு என்ற பேதங்களை கடந்து நிற்பர். மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த நன்மைகளையும் உதவிகளையும் மகிழ்ச்சியோடு செய்வார்கள். அப்படி செய்யும் போது தனக்கு ஏதேனும் இழப்போ நட்டமோ வந்தால் அத்துன்பத்தை பொருட்படுத்தாமல் இன்பத்தோடு செயல்படுவர். பிறரின் மகிழ்ச்சியிலேயே தங்களின் மகிழ்ச்சியை காண்பதால் அவர்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் மனிதியுடனும் பேரின்பத்தோடும் வாழ்வார்கள். மேலும் நம் குருபிரான் அவர்கள் இரண்டொழுக்க பண்பாட்டிலும், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்கிறார்கள். இதனையே வள்ளல் பிரானும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார். இவ்வாறு தன்னில் உறுதியும் பிறரில் உருக்கமும் கொள்கின்ற பொழுதே தன்னலத்தை வெல்லும் வாழ்வு வாழலாம். இது ஒரு தவநிலை. இதனை பற்றி மேலும் வள்ளுவர் கூறுகையில், தன்னுயிர் பெற்றானை ஏனைய மண்ணுயிர் யாம் தொழும். இந்நிலை வருவதற்கு இறையாணை வழி நடத்தல் வேண்டும். இறையாணையே அறம் தன்னல மறுப்பு என்னும் தவத்தையும் உயிர்நலச் சிறப்பு என்னும் அறத்தையும் பழக்கப்படுத்தி வழக்கப்படுத்துதலே வாழ்வை துன்பமில்லா இன்பப் பெருவாழ்வு ஆக்குவதற்கான வழி என்பது திருமூலர் மொழி. நம் மகாகவியும் அகத்தவம் என்பது வெறும் கண்களை மூடிச் செய்யும் சடங்கு அல்ல. அகத்தில் அன்பை வளர்த்தலும் ஆன்ம ஞானத்தை உணர்தலும் மனதை ஒருமுகப்படுத்தி அகத்தூய்மையுடன் செயலாற்றுவதுமே அவர் போதித்த அகத்தவம். அன்பே சிறந்த தவம் என்பது பாரதியாரின் கருத்து. அன்பிற்கு சிறந்த தவமில்லை, வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை என்கிறார். அகத்தவத்தின் உச்சமாக இல்லறத்தை அவர் போற்றுகிறார். குடும்பத்தை நிர்வகித்து பிறருக்கு உணவளித்து அன்போடு வாழும் இல்லற வாழ்வே துறவரத்தை விட மேலானது என்கிறார். நம் மகரிஷியும் இதனையே வலியுறுத்துவது குறிப்பிடத்தக்கது. மன வலிமையை பெருக்கி தெளிவான சிந்தனையோடு சமூகத்திற்கு நன்மை செய்வதே பாரதியின் அகத்தவ கோட்பாடாகும். போல இயங்கும் மனதை அமைதிப்படுத்தி அதற்குள் இருக்கும் ஆன்மீக உணர்வுகளை அறியவும் விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவும் எளிய சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சி என்பது நம் குருபிரானின் கருத்து. முற்காலத்தில் குருகுலத்தில் ஆண்களுக்கு மட்டுமே கற்பிக்கப்பட்ட அகத்தவ பயிற்சிகள். இதை முழுமையாக கற்று முடிக்க குறைந்தது 12 ஆண்டுகள் ஆகும். இது எல்லோராலும் முழுமையாக அடைய முடியுமா என்பது கேள்விக்குறியே. மேலும் பெண்கள் இதில் ஈடுபடவே முடியாத காலகட்டத்தில் அதனை எளிமைப்படுத்தி அனைவருக்கும் அகத்தவ பயிற்சிகளை கிடைக்கச் செய்த பெருமை நம் குருபிரானையே சாரும். அகத்தவம் மனிதனிடம் உள்ள தன்முனைப்பு, பழிச்செயல்கள், பதிவுகள் மற்றும் மயக்கம் ஆகிய 3 முக்கிய களங்கங்கள் நீங்கும் என்பது நம் குருபிரானின் கருத்து. நமக்கு மேலும் மகிழ்ச்சி அவர்கள் மனிதனின் உயிர் சீரமைத்து மனதை அமைதிப்படுத்தி அறியாமையை நீக்கும் ஒரு விஞ்ஞானபூர்வமான தியான முறை இது. உலக அமைதிக்காக தனிமனித அமைதியை உருவாக்கும் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. மனதை ஒருமுகமாக நிலைநிறுத்தி செய்யப்படும் தவமுறையாகும். உடலின் உயிர்காந்தத்தை பயோமேக்னட்டிசம் முறையாக இயக்குவதன் மூலம் மூளையின் அலைச்சூழலை குறைத்து மனதை அமைதிப்படுத்துகிறது. தவம் மூலம் மனதை ஒருமுகப்படுத்திய பிறகு எண்ணம் ஆராய்தல், ஆசை
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் வெங்கடலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. உங்களால தொடர செந்தில் முடியுமா? வாழ்க வளமுடன். அகத்தவத்தின் அற்புதங்கள் பத்தி அம்மா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாருமே அகத்தவம் செய்றோம். காலையிலும் மாலையிலும் நம்ம அகத்தவம் செய்றோம். அகத்தவம் செய்யும் பொழுது நமக்குள்ளாக அந்த மன அலைச்சூழல் குறையும் பொழுது அம்மா தெளிவா சொன்னாங்க. தன்முனைப்பு, பழிச்செயல், மயக்கம் நம்மை விட்டு அறவே ஒழிந்து விடும் சொன்னாங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையில இந்த தன்முனைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மாத்திட்டாலே அடுத்தடுத்து வர செயல்கள் எல்லாம் நமக்குள்ளாக மாறிடும். இந்த தன்முனைப்பு எப்போ நமக்குள்ளாக மாறும் அப்படின்னா, நம்மை நாமே உணரும் பொழுது. நமக்குள்ளாகவும் அந்த இறைவன் தான் இருக்கிறாரு அப்படின்றத உணரும் பொழுது, நம்ம அன்பர்கள பார்க்கும்பொழுது சில நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு கோபமோ, வெறுப்போ நமக்குள்ளாக வருதுல்ல. அது எதனால வருது? அவர்களுக்கும் நமக்கும் ஒரு அனுபவம் முற்காலத்துல ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் மூலமாக, அதுக்கு நமக்குள்ளாக சினமாக மாறி, அது வஞ்சமாக இருப்பு கட்டி கொண்டிருப்பதால் அவர்கள பார்க்கும்பொழுது நமக்கு அந்த தன்முனைப்பு அப்படின்றது வந்து எழுச்சி பெறுகிறது. ஸோ அந்த தன்முனைப்பு அப்படின்ற எழுச்சியிலேருந்து நம்ம வரணும் அப்படின்னா, அகத்தவம் செய்யணும். அதான் மகான் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கார். காலையிலும் மாலையில் 20 நிமிடம் செய்யும் பொழுது, அந்த கண்ணை மூடி செய்யும் பொழுது அம்மா நெறைய பேர சொன்னாங்க. நெறைய ரெஃபரன்ஸ் குடுத்தாங்க. புத்தர பத்தி, திருமூலர பத்தி, அகத்தியர பத்தி அப்படிலாம் சொன்னாங்க. மகான் நமக்கு என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்க? எளிமையா அதை செய்யும் பொழுது, இது ஒரே நாள்ல சாத்தியமாக முடியுமா? அப்படின்னா, சில காலங்கள் நமக்கு நடைபெறலாம். மகான்கள் எல்லாம் அனுபவித்து இத நம்ம குடுத்திருக்கிறாங்க. நமக்கு கொடுக்கும்போது நம்ம சஞ்சிதமாக நம்ம நெறைய கர்ம வினைகள் கொண்டு வந்திருக்கிறதுனால, ஒரே நாள்ல இது சாத்தியப்படுதா அப்படின்னா, அது கொஞ்சம் சில அன்பர்களுக்கு சாத்தியப்படும். சில அன்பர்களுக்கு காலம் எடுக்கும். ஆனா, நம்ம விடாது இந்த பிராக்டிஸ செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளாக ஒரு நேரத்துல அந்த அமைதி நிலையை அடையும் பொழுது, அந்த தன்முனைப்பு அப்படின்றது வந்து அறவே ஒழிந்துவிடும். பழிச்செயல்கள் அப்படின்னு சொன்னாங்க. பழிச்செயல்கள் நம்ம செய்யாம நமக்குள்ளாக ஏத்துக்கிற ஒரு விஷயம் தான் பழிச்செயலாக இருக்கும். அந்த பழிச்செயலிருந்து எப்படி நம்ம வெளிவர முடியும் அப்படின்னா, நம்ம தெரிந்து செய்தா நம்ம வந்து மனதார நம்ம வந்து மன்னிப்பு கேட்கிறோம். ஒருவேளை தெரியாம அவங்க நமக்குள்ளாக ஒரு பழிச்செயல் வந்துடுச்சு அப்படின்னா, நம்மால் என்ன செய்ய முடியும்? முழுவதுமாக அவர்களை வாழ்த்த முடியும். ஏன்னா, செய்த ஒரு விஷயத்துக்கு தான் பொறுப்பு ஏத்துக்க முடியும். தெ 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 செய்யாத ஒரு விஷயத்துக்கு நாம எப்படி பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி இருக்கும் பொழுது, அந்த அன்பர்களை நாம் வந்து அந்த மனதார வாழ்த்த வேண்டும். 3வதாக அம்மா வந்து மயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. மயக்கம் ஏன் ஏற்படுகிறது? ஐம்புலன்களின் மூலமாக இந்த உலகோட நம்ம தொடர்பு கொள்றோம். அந்த தொடர்பின் மூலமாக அது வந்து நம்ம டிட்டாச்டா இல்லாம அதனோட அட்டாச்ட் ஆகும் பொழுது, நம் உணவிலிருந்து, நம் செயல்களிலிருந்து, நம் உறவுகளிடமிருந்து நமக்குள்ளாக ஒரு பற்று நமக்கு உருவாகிறது. அந்த பற்று நாள் ஆக ஆக என்ன நடக்கிறது? அதுதான் உண்மை அப்படின்றத நம் நினைத்து ஒரு உணவு சாப்பிடுறோம். அந்த உணவு நமக்கு ஒரு டேஸ்ட் குடுக்குது. அந்த டேஸ்ட் தான் நிரந்தரம் அப்படின்றதன் மூலமாக, அந்த உணவின் மூலமாக நமக்கு வந்து அந்த உணவை பார்த்தாலே ஒரு அட்டாச்மென்ட் வந்து, அத சாப்பிட சாப்பிட நமக்குள்ளாக தூண்டுகிறது. இதுபோல் தான் உறவுகளிடம் அவர்கள் அந்த நிமிடத்தில் கொடுக்கும், காண்பிக்கும் அந்த அன்பு தான் உண்மை அப்படின்றதுல வந்து நாம் வந்து மயங்கி போறோம். நாளடைவில் காரணமாக அது முழுவதுமாக நமக்குள்ளாக
கிடைக்கும், சில நேரங்களில் கிடைக்காக போகும் பொழுது அந்த தருணத்துல நம்ம என்ன பண்ணணும், மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படும். இது எப்படி நடக்கிறது? காலையில அகத்தவம் செய்த நிலையில இருந்த போதிலும் கொஞ்ச நேரம் நாள் செல்ல செல்ல நமக்குள்ளாக அந்த சூழல்கள் மாறும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட்ல தன்முனைப்பு நம்மள டாமினேட் பண்ணுது. அந்த தன்முனைப்பு தேவையில்லாத பழிச்செயல் வரும் பொழுது நம்மை தாண்டி அந்த எதிராக இருக்கிற நபரை நாம் வார்த்தைகளாலோ எண்ணங்களாலோ நம்ம பேசுறோம். சோ அது ஒரு மாற்றம் வருது. அடுத்ததாக இவர்கள் நமக்கு நல்லதுதான் செய்வாங்க, இவர்களோட ஒரு நல்ல இணக்கம் தான் இருக்கு அப்படின்ற அந்த மயக்க நிலையிலும் நாம் காணாம போவது இயல்பான ஒரு நிகழ்வாக தான் இருக்கு. இந்த நிலை மாற்றி நம்ம அகத்தவம் செய்யும் பொழுது பல அற்புதங்கள் அது ஒரு ட்ரெஷரண்ட் மாதிரி நம்ம பாடிக்குள்ள இருக்கு. என்ன நடக்குது? முதலாவதாக நாம் எல்லோரையும் ஒரு சமமாக பார்க்க தொடங்கி வருகிறோம். அந்த சமமாக பார்க்கும் பொழுது நான் தான் அதுவா, அதுவே இதுவாக, இதுவே அதுவாக, நான் அதுவாக இருக்கிறேன், அதுவே இதுவாக எனக்குள்ளாக இருக்கிறேன். அந்த அது இது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தா, அந்த எல்லையற்ற அந்த இறைநிலை தான் எல்லாத்துக்குள்ளாக இருக்கிறது அப்படின்ற அந்த விழிப்புணர்வு கிடைக்கிறது. அந்த விழிப்புணர்வு நமக்குள்ளாக கிடைச்சிடுச்சு அப்படின்னா, அம்மா வாழ்க வளமுடன். அந்த விழிப்புணர்வு நமக்குள்ளாக கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன நிலையில இருக்கோம்? எப்போதும் அம்மா சொன்னாங்கல்ல, அந்த விழிப்புணர்வு புத்திசம் என்ன சொல்கிறது? அந்த விழிப்புணர்விலேயே நாம் செய்யப்படும் செயல்கள், விழிப்புணர்வோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொருளாகட்டும் நபராகும் எப்பொழுதும் நமக்குள்ளாக அளவும் முறையும் கிட்டுகிறது. இந்த அளவும் முறையும் கிட்டும் பொழுது நம்மளால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக நாம் அதை அகத்தாய்வு செய்து அதிலிருந்து வெளிவரும். இந்த மேஜிக் நமக்குள்ள எப்படி நடக்கிறது அப்படின்னா, அந்த பயிற்சிகள் மூலமாக மகரிஷி கொடுத்த எல்லா விஷயங்களும் நாம் தெரிந்து கொண்டாத பயிற்சிகள் மூலமாக, அந்த பயிற்சிகள் மூலமாக முயற்சிகள் செய்யும் பொழுது அதனோட பலன் அபரிதமாக இருக்கிறது. சோ அகத்தவம் செய்யும் பொழுது மன அலைச்சூழல் குறையும் பொழுது நமக்குள்ளாக முதல்வாக தோன்றுவது அந்த விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு அப்படின்னா எல்லாமே சரியாக சமமாக அளவோடும் முறையோடும் நாம் அனுபவிக்க தொடர்பு கொள்ள நல்ல விதமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்? நாமும் நல்லாக இருப்போம், நாம் சுற்றியுள்ளவர்கள் எல்லோரும் நல்லாக இருப்பாங்க. இதுல சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க? இந்த அகத்தவம் செய்யும் பொழுது மகான் எல்லாமே அறிவியல்ல நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அகத்தவம் செய்ய செய்ய நமக்குள்ளாக மூளை செல்கள் ரொம்ப ஆக்டிவ் ஆகுது. துரியதவம் செய்தோம்ல, இப்போ அந்த துரியதவம் செய்ய செய்ய என்ன ஆகுது? நம்ம மனம் விழிப்பு நிலையை அடையுது. அப்போ எல்லா செல்லும் நமக்கு ஆக்டிவா மாறுது. அப்போ அந்த அகத்தவம் செய்ய சில நமக்குள்ளாக ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் வெளியே வரும். அந்த டேலண்ட் மூலமாக நாமும் பயன்பெற்று நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் பயன்பெறாங்க. பொதுவாக ரொம்ப ஒரு கவலையா இருப்போம், சினமா இருப்போம். அது நாள் ஆக ஆக என்ன ஆகுது? நமக்குள்ளாக என்ன கார்டிசால் அப்படின்ற ஒரு கவலையை படக்கூடிய ஒரு ஹார்மோனை நமக்குள்ளாக சுரந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த அகத்தவம் செய்யும் பொழுது நமக்குள்ளாக மன அமைதி கிடைக்கும் பொழுது, மன அமைதி கிடைச்சு அதுக்குள்ள என்ன ஆகும்? ஆனந்தம் தான் நமக்குள்ளாக இருக்கும். அந்த ஆனந்த நிலையில நமக்குள்ளாக செரட்டோனின், ஆக்சிடாக்சின், டோபோமின் அப்படின்ற ஹாப்பி ஹார்மோன் நமக்குள்ளாக சுரந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷமா ஹார்மோன் சுரந்துட்டே இருக்கும்பொழுது நாம் எல்லோரும் எப்படி இருப்போம்? சந்தோஷமாக தான் இருப்போம். இந்த அகத்தவத்தின் பலனாக, இந்த அகத்தவத்தின் பொக்கிஷமாக காலை முதல் மாலை வரை நாம் எப்பொழுதும் இன்னும் ஒரு ஆனந்த நிலையிலே தான் இருப்போம். அதற்காக தான் சொல்லுவாங்க, ஒரு கொஞ்ச நேரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அது சந்தோஷம், ப்ரெஷரை கொடுக்கிறது. கொஞ்சம் அதிகமாக அது நமக்கு கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸை கொடுக்கிறது. எப்பொழுதும் ஒரே நிலையில இருக்கிறது, அந்த நிலையை பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரானந்த நிலையை கொடுக்கிறதா பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படி காலை முதல் மாலை வரும் என்ன நடந்தாலும் அம்மா சொன்னாங்கல்ல, கடந்த கால பற்ற கவலை இல்லாமலும் எதிர்காலத்தை பற்றிய கனவு இல்லாமலும் இந்த நிமிடம் நம் முழுவதுமாக வாழ்வதற்கு அந்த வேண்டுதல் புறத்தே இல்லாம அந்த தேடுதல் அகத்தே இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அந்த அகத்தாய்வு அப்படின்ற அந்த அற்புதத்தை, அந்த பொக்கிஷத்தை ஒவ்வொரு நிமிடமும் நம்மால் அனுபவிக்க முடியும்.
இதை அனுபவிச்சிட்டோம். இதன் மூலமாக நல்ல நன்மைகள். முதலாவதாக நமக்கு அது கிடைக்கிறது. அம்மா இடையூறு இல்லம்மா. இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி அம்மா. இந்த மாற்றத்தை நமக்குள்ளாக இந்த மாற்றம் கிடைக்கும் பொழுது சுற்றி இருப்பவர்களுக்கும் கிடைக்கும். அந்த சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன கிடைக்குது? அகத்தாய்வோட எண்டுல நம்ம என்ன பண்றோம்? எல்லோரையும் முழுவதுமாக வாழ்த்துறோம். முதல்ல நம்ம வாழ்த்துறோம். நம்மை வாழ்த்துவதன் மூலமாக நாம் நலமாக இருக்கிறோம். சுற்றி இருப்பவர்களை வாழ்த்துவதன் மூலமாக சுற்றி இருக்கவர்கள் நலமாக இருக்கிறார்கள். அது அப்படியே விருந்து விருந்து இந்த வாழ்த்து பிரபஞ்சம் முழுவதும் செல்வதன் மூலமாக எல்லோரும் நலமாக இருந்து உலக அமைதி கிடைப்பதற்கான வழிவகை நம்மால் நிச்சயமாக செய்ய முடியும். அதற்கு உண்டான ஒரே பயிற்சி இந்த அகத்தாய்வு பயிற்சி தான். வெங்கடலட்சுமி அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அம்மாக்கு இன்னும் இணைப்பு சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சோ நாம் பெற்ற இந்த இன்பத்தை அம்மா சொன்னது மாதிரி நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்றது போல இந்த வேதாத்திரே கல்வியை அனைவருக்கும் கொடுப்போம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இணைப்பு கிடைச்சிச்சாமா? வாழ்க வளமுடன். இப்ப கிடைச்சிருச்சுங்கம்மா. கொஞ்சம் நன்றிங்கம்மா. ஷார்ட்டா பேசி முடிச்சிட்டீங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறீங்களாம்மா? வாழ்க வளமுடன். முடிக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். குறைபோக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும். மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று அமைதி அனுபவிக்கும் நிலைக்களம் ஆம். இறைவனது திருநிலையில் இணையும் அப்போ இன்ப துன்ப விருப்பு வெறுப்பிவை கடந்து நிறைவு பெறும் தீய வினையகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். ஞான களஞ்சியத்துல நம் மகரிஷி சொல்லியிருக்காங்க. 6வது அறிவோடு கூடிய மனிதன் அறிவின் முழுமையை அடைய இறைநிலையை உணர்தல் அவசியமாகிறது. ஜேர்னி டுவர்ட்ஸ் தி கோல் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், ஜேர்னி டுவர்ட்ஸ் தி கோல் ஆஃப் காட் ரியலைசேஷன் எனப்படுகிறது. இதுவே மனிதனின் வாழ்வின் நோக்கமாக உள்ளது. நாம் எல்லோருமே ஒரே ஒரு மனிதனுடைய தொடர் பிரிவுகள் என்பது அறிவு நிலையில் நின்று ஆராய்ச்சி செய்தால்தான் தெரியும். இதற்கு தவமே உறுதுணை ஆகும். எண்ணங்களையும் செயல்களையும் நன்முறையில் வளர்க்க 3 தத்துவங்கள் உள்ளன. உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். அகத்தவத்தால் தீய வினை பதிவுகளை போக்கிக் கொள்ள வேண்டும். இது திருத்தும் செயல். மனதின் இயல்பு எப்போதும் அலைந்து கொண்டே இருப்பது. நம் மகரிஷியும் கூறுவார், அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல் என்று. புலன்கள் மூலம் வெளியே அலையும் மனதின் அலை இயக்கத்தை குறைக்க அகத்தவமே இன்றியமையாதது. தவத்தின் வாழ்க வளமுடன் அம்மா. அம்மாக்கு இணைப்புல திருப்பியும் பிரச்சனை வந்துச்சுன்னு இருக்கிறேன். இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை விருந்து வழங்கிய பழக்கத்தினால் மட்டுமே சாத்தியமாகிறது. எழுத்தின் மூலமாகவோ அல்லது பிறருடைய போதனை மூலமாக இதை கற்றுக்கொள்ள இயலாது. புத்தகங்களை படித்தோ தானே தவம் இயற்ற தொடங்குவது உடல் உள நலன்களை கெடுக்கக்கூடிய வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான சிந்தனை விருந்து வழங்கிய வெங்கடலட்சுமி அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்கொண்டு வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணிக்கு உடற்பயிற்சி வீடியோ அண்ட் ஆடியோவில் நாம் பார்த்து கொண்டே பயிற்சி செய்யலாம்.
மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம். மாலை 6:30 மணிக்கு தவம். மாலை 7 மணிக்கு சிந்தனை. மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வி நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வி நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வி நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.